வணக்கம், வெல்கம் டு அவர் கிளாஸ். டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நெட்ஸ் அண்ட் வியூ ஆஃப் சாலிட். ஸோ நம்ம ஒர்க் ஷீட் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒர்க் ஷீட்ஸோட கண்டினியூவேஷன் தான் நெட்ஸ் அண்ட் வியூஸ் ஆஃப் சாலிட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன பாருங்கள். அதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் என்னன்னா ஒர்க் ஷீட்டில் உங்களுக்கு பேஜ் நம்பர் 8. பேஜ் நம்பர் 8 ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பென்சில்ஸ் கையில் வச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் the 2D face of cube. இந்த ஃபிகர் வந்து என்ன ஃபிகர்னா கியூப் ஃபிகர், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 2D ஷேப்ஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் வீடியோஸே எடுத்திருப்பேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நான் அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபிகர் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இதில் என்ன ஃபிகர் வந்து 2D ஷேப் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சர்க்கிள் ஷேப்பில் என்ன இருக்கா? இல்லை. அப்போ இதுவும் இல்லை. ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் எதுனா இருக்கா? நோ. ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் ஸ்பேஸில் இருக்கா? ஆனால் ஸ்கொயர் பாருங்கள், ஸ்கொயர் ஃபேஸில் இருக்கா? ஸோ உங்கள் ஆன்சர் வந்து என்னென்னா சி. இங்கே என்ன பண்ணுங்கன்னா சின்னு மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு கியூப்னு தெரிஞ்சாலே அதோட 2D ஷேப் வந்து ஸ்கொயர், அண்டு கியூபாய்டுன்னு தெரிஞ்சால் அதோட 2D ஷேப் வந்து என்னென்னா ரெக்டாங்கிள், ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். எ கியூப் லுக் லைக் எ டேஷ் வென் எ ரெப்ரசன்டட் அண்ட் பேப்பர், ஓகேங்களா? கியூப் வந்து எப்படி இருக்கும் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணும் போது அப்படின்னு சொன்னேன்னா ஸ்கொயர், ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், கியூப்னாலே ஸ்கொயர் தான். கியூபாய்டுனா வந்து ரெக்டாங்கிள், அண்டு கோன்னா வந்து நம்மளுக்கு ட்ரையாங்கிள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஓகேங்களா? ஸோ அப்போது கியூப் வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் ட்ரா பண்ணும் போது என்ன ஃபிகரில் ஃபார்ம் ஆகணும்? ஸ்கொயர் ஃபிகர்ஸை வச்சு தான் ஃபார்ம் ஆகும். ஸோ பிஏ டிக் பண்ணி பின்னு போடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எ ஃபிகர் வித் ஒன்லி 2 pair ஆஃப் ஈக்குவல் ஆப்போசிட்ஸ் சைட்ஸ் இஸ் எ டேஷ், ஓகேங்களா? ஒரு ஃபிகர் இருக்கு, அது 2 sides தான் இருக்கும். அதாவது 2 sides பேஸில் பேர் ஆஃப் இருக்கும். தட் மீன்ஸ் ரெண்டு லைன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஆப்போசிட் சைன்ஸ், ஆப்போசிட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரெக்டாங்கிள், ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிள் இஸ் ஆன்சர், ஓகேங்களா? இது பாருங்க, ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லைன் ரெண்டும் ஒரே சேமாக இருக்கா? இது ரெண்டும் வந்து சேமாக இருக்குது. ஸோ ஆப்போசிட்ஸ் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படி சொன்னாங்கன்னா அது வந்து என்னென்னா ரெக்டாங்கிள். ஸ்கொயர் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ட்ரையாங்கிள் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அது வந்து சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 2 sides வந்து சேமாக இருக்கும். அதெல்லாம் ஓகேவா? ஸோ இப்போ ரெக்டாங்கிள் இவங்க கேட்டது என்னென்னா ஈக்குவல் ஆப்போசிட் சைடுன்னும் போது நம்ம ரெக்டாங்கிள் மார்க் பண்ணணும், பின்னு மார்க் பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா the net of cube has dash square faces. net of cube facesல எத்தனை ஸ்கொயர் ஃபேஸஸ் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 6, ஓகேங்களா? எத்தனை வரும்னா மேலே டாப்பு, பாட்டமு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடில் 2 வியூ. மொத்தம் பார்த்தீங்கன்னா டாப் ஒன்று, பாட்டம் ஒன்று, சைடு ஒன்று, ஆப்போசிட் சைடு ஒன்று, 4ஆ? இது வந்து டாப், ஓகேங்களா? டாப் ஒன்று, பாட்டம் ஒன்று, ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று, சைடு ஒன்று, அண்ட் தென் செகண்ட் சைடு. மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருதுன்னா நம்மளுக்கு 6 ஃபேஸஸ் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து கொடுக்குறாங்க. நெட் கியூப்ல எத்தனை ஸ்கொயர் ஃபேஸஸ் வரும்னா 6 ஸ்கொயர் ஃபேஸஸ் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த சாலிட் ஷேப் விச் ஹேஸ் 6 rectangular faces. 6 rectangular faces இருக்குன்னா நான் என்ன சொன்னேன், நான் ஃபர்ஸ்டே வந்து ஸ்கொயர்னா கியூப்னு சொன்ன மாதிரி ரெக்டாங்குலர்னா உங்களுக்கு ஆன்சர் இஸ் கியூபாய்டு, ஓகேங்களா? கியூபாய்டு தான் என்ன பண்ணணும்னா 6 rectangular ஃபேஸஸை வந்து மார்க் பண்ணி அது வந்து ஷேப்பாக பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the representative numbers on the top, front and side view of given ties or, ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க டைஸில் டாப், இதுதான் வந்து டாப், ஓகே? டாப், சைட், ஃப்ரண்ட். இதில் கொடுத்துருக்க கவுண்டிங்கை வச்சு நம்பர் ஆஃப் கவுண்டிங் என்ன இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. டாப்பில் வந்து 2, சைடில் 6 அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4. அப்போ அது வந்து எங்கே இருக்குது? 2, 4, 6. அப்போ ஆன்சர் இஸ் பி, ஓகேங்களா? பி வந்து மார்க் பண்ணுங்க, ஓகே? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து 7th ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த 2D ஃபார்ம் ஒர்க்
the 2D framework of 3D solid is called as a framework மாதிரி வரத என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெட் நெட் ஃபேஸஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் பின்னாடி காமிக்கிறேன். பின்னாடி வந்து இது இருக்கு பாருங்க, போக போக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு ஃபிகரை வந்து 2D ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி கேட்கறதுலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெட் ஃபிகர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து என்னென்னா ஆல் த ஃபேஸஸ் ஆஃப் கியூப் ஆர் கியூபில் இருக்க எல்லா ஃபேஸஸும் என்னவா இருக்கும் ஸ்கொயர். ஓகேங்களா, என்னவா இருக்கும் ஸ்கொயர். அப்புறமேட்டு perspective view is used in art and articulate அப்படி சொல்லுவாங்க. How many circular ends does the net of cylinder have? சிலிண்டருக்கு நெட் ஆஃப் ஃபிகர்ல என்னென்ன ஃபிகர் வரும்னா 2 circular ends வந்து வரும். ஓகேங்களா, அது எண்ட் வந்து என்னன்னா சிலிண்டர்னா இதுதான் வந்து வருமா. ஸோ அதோட எண்ட் ஆஃப் ஃபிகர் வந்து என்ன இருக்கு, 2 சர்க்குலர் ஃபிகர்ஸ் இருக்கு. அதுதான் வந்து சொல்றாங்க. How many circular ends do have net of a cuboid have அப்படி சொல்லும் போது கியூபாய்டில் சர்க்கிள் ஹென்ஸ் இந்த மாதிரி இருக்குமா? நோ. கியூபாய்ட்னா இந்த ஃபிகர் தான் வந்து கியூபாய்டா. ஸோ கியூபாய்டில் எதுனா சர்க்கிள் ஃபேஸஸ் இருக்கா, சர்க்கிள் ஆட்டம் ஒரு டிராயிங் இருக்கா? இல்லை. அப்போ நோ சர்க்குலர் எண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது வாட் இஸ் த கலர் ஆஃப் த டாப் வியூ த கிவன் கியூபாய்ட் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கலரில் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிறது வந்து ப்ளூவில் இருக்கும். நீங்கள் அங்கே என்ன எழுதணும், ப்ளூ. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்க, ட்ரா த டாப் வியூ ஆஃப் கிவன் ஃபிகர் அப்படி சொல்லும்போது இந்த ஃபிகரை மேலே இருந்து பாருங்க. மேலே இருந்து பார்க்கும்போது அதோட ஃபிகர்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து நெட் ஃபிகர். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னன்னா நெட் ஃபிகர். அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லேபிள் த வியூ ஆஃப் த சாலிட் இன் பிளாங்க் ஃபேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறதுக்கு வந்து ஏன்னு சொல்லி ஒரு பிளாங்க் ஃபேஸ் கொடுத்துருப்பாங்களா, அதுதான் வந்து என்னன்னா டாப் வியூ. இதுவும் வந்து என்னன்னா டாப் வியூ. இது வந்து என்னன்னா சைட் வியூ அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்களா. ஏ வந்து நீ என்ன எழுதணும், டாப், அண்ட் பி இஸ் த டாப், சி இஸ் அ சைட் வியூ அண்ட் டி இஸ் அ ஃப்ரண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரா த 5 nets of cube. கியூபுக்கு 5 nets ஃபிகர் வந்து ட்ரா பண்ண சொல்றாங்க. இதுதான் வந்து என்னன்னா கியூபுக்கான 5 net ஃபிகர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டாக பென்சில்ஸை மார்க் பண்ணுங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஸ்கொயரும் வந்து 4 சைட்ஸும் வந்து என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். மொத்தம் 6 ஸ்கொயர்ஸ் வந்து ஜாயின் பண்ண மாதிரி வரணும். அந்த 6 ஸ்கொயர்ஸை எப்படி ஒன்றாலும் ட்ரா பண்ணலாம். அதை ட்ரா பண்ணியிருக்காங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அது அப்படியே என்ன பண்ணுங்க, நீங்கள் பென்சில் எடுத்து ட்ரா பண்ணுங்க. பென்சில் அண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரா த நெட்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் 3D ஷேப். ஸோ இந்த 2 3D ஷேப் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 3D ஷேப்போட நெட் ஃபிகர் என்னன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ கீழே வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அண்ட் தென் 4 சைடு வந்து வரும். அந்த 4 சைடு என்னவா இருக்குன்னா ட்ரையாங்கிள். ஓகேங்களா. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. இது 3 ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 4 எட்ஜையும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த ஃபிகருக்கு வந்து பண்ணணும்னா சென்டர் ஆஃப் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரெக்டாங்கிள் சின்ன ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி அடுத்தது 2 பென்டகன் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ ஆஃப் கிவன் ஃபிகர். ஓகேங்களா. இது பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இந்த ஃபிகர் வந்து என்னன்னா சிலிண்டர். ஸோ சிலிண்டரோட டாப் வியூ என்னவா இருக்கு, அதாவது கோக் இது, அது பார்க்கறதுக்கு என்ன ஃபிகர்ல இருக்குன்னா சிலிண்டர். ஓகேங்களா. டாப் வியூ என்னவா இருக்குன்னா சர்க்கிள். ஸோ டாப் வியூ இஸ் சர்க்கிள். அண்ட் ஃப்ரண்ட் வியூ பாருங்க இப்படி ஒன்று இருக்கா, அப்போ இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கா, சாரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா. அப்போ ஃப்ரண்ட் வியூ இஸ் ரெக்டாங்கிள். ஸோ ஆன்சர் வந்து என்ன பண்ணணும்னா டாப் வியூ சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க, ஃப்ரண்ட் வியூ வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாரு, கலர் ஆஃப் கிவன் பிலோ கியூப். ஓகேங்களா. சைடுக்குள்ள வந்து ப்ளூ ட்ரா பண்ணுங்க, டாப்புக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா எல்லோ. ஓகே, டாப்புக்கு வந்து எல்லோ, சைடுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா சைட் வியூக்கு வந்து ப்ளூ. ஓகேங்களா. டாப்புக்கு எல்லோ, சைடுக்கு வந்து ப்ளூ வந்து நீங்க கலர்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க.
ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் ஆஃப் வியூ வந்து ட்ரா பண்ண சொல்லுவாங்க. ஸோ டாப் ஆஃப் வியூ வந்து என்னன்னா இதுதான் டாப் ஆஃப் வியூ, இது வந்து சைட் வியூ. ஓகேங்களா, டாப் வியூனா எது, இதுதான் வந்து டாப் வியூ. ஒரு ஷூ வந்து மேல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தானே இருக்கும், அப்ப இதை டிக் பண்ணுங்க. இது கிடையாது, இன்ட்டு போடு. அண்ட் தென் ஒரு கார் கொடுத்துருக்காங்க, இது வந்து என்னன்னா சைட் வியூ. இதுதான் வந்து காரோட டாப் வியூ. ஸோ இதுதான் வந்து நீங்க டிக் பண்ணணும். அடுத்தது இதை பாத்தீங்கன்னா இதுவும் வந்து சைட் வியூ, இது வந்து இதான் வந்து நம்மளுக்கு டாப் வியூ. ஸோ டாப் வியூ தான் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து டாப் அண்ட் சைட் வியூ வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப் ஆர் சைட் வியூ அப்படி சொல்லிட்டு மொபைலோடைய சைட் வியூ அண்ட் தென் இது வந்து டாப் வியூ. இதுதான் வந்து டாப் வியூ அண்ட் தென் இது வந்து என்னன்னா சைட் வியூ. ஓகேங்களா, ஸோ டிக் அண்ட் இது போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து இதோட ட்ரா த டாப் அண்ட் சைட் வியூ ஆஃப் த சாலிட் கிவன். ஓகேங்களா, இதோட மேலே இருக்க டாப் வியூ பார்த்தா எப்படி இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி அதில் வந்து ஒரு ஓவல் ஷேப் வந்து ட்ரா பண்ணணும். ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ நம்மளுக்கு எப்படியோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. சைட் வியூ பாருங்க ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஒர்க் ஷீட் ஃபார்ம்ஸ். ஸோ இது ஃபுல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரைட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபில் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.